இங்கே பாருங்கள், இந்த 2 பஸ்ஸு ரோட்டை மறைச்சிட்டு போகுது. இது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு, இது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு. எவனையுமே போடுறதில்ல. 3 லிட்டர். கோயமுத்தூரே 177 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் நம்ம திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 192 கிலோமீட்ரு. மாப்பிள்ளைக்கு லைட்டாக அடிக்கி எரியுதுங்கிறான். ஸோ கொஞ்சம் நேரம் அவுட்டரில் போய் நிப்பாட்டுவோங்க. 90லலாம் போனால் மைலேஜ் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெவியாக மழை பெய்யுதுங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு டவுட்டுங்க. எதுக்கு இந்த மாதிரி வந்து காற்று எங்களை கொண்டு எடுக்குதுங்க. இங்கே பாருங்க, இந்த ரைடோட 3வது டோல், அதுவும் கடைசி டோலுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயோ அப்பா, வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஒரு வழியா. ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவல் ரைடர். இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு 2. நம்ம எபிசோடு 1 என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம வீட்டிலேருந்து இங்கே முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்திருப்போம். வந்து நல்லா ரிலாக்ஸாக தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறதா அந்த எபிசோட் 2 விலாகு. ஸோ இங்கே சேலத்துலேருந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் போகிறோம். இது ஒரு 200 கிலோமீட்டருங்க. ஸோ அதான் எபிசோட் 1லேயே சொல்லியிருப்பேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 400 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள்லேயே கவர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அது 2வது எபிசோடில் பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாக போட முடியாது, லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ எபிசோட் 2 கொண்டு வந்துட்டேங்க. ஓகேங்க, அப்படியே ஜாலியாக பைபாஸ் வியூவில் என்ஜாய் பண்ணிட்டே போவோமா. ஆனால் என்ன வெயில் தான் பொழக்குது. மாப்பிள்ளை ரொம்ப கருகிட்டேன், நான் அதோட கருகிட்டேன். ஓகேங்க, வாங்க அப்படியே பைக் வியூவில் கண்டினியூ பண்ணுறேன். யூடிஆர் ஸ்குவாட் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 198 கிலோமீட்டர் இருக்குது. 3 மணி நேரம் 39 நிமிஷம் காமிக்குது. 4 மணிக்கு நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம்னு சொல்லி கூகுள் சொல்லுதுங்க. பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:20. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பிளான்னா, ஃபியூயல் மட்டும் அடிக்கணுங்க. எப்படி ஒரு 3 லிட்டர் அடித்தா போதும். வர்றப்போ ஒரு 5 லிட்டர் அடித்தேன். ஸோ ஒரு 3 லிட்டர் அடித்தா போதும், ஜம்முன்னு இருக்கும். போய் யூட்டர்ன் எடுத்துகிட்டு திருப்பி வரணுங்க. ஏன்னா அங்கிட்டு போக ஆப்ஷன் இல்லை. 12:20 சரியான வெயில் அடிக்குது பாருங்கள். வெயில் அதிகமாக இருக்கனால தான் இந்த கையை வந்து மடக்கி விட்டேன். இந்த யூட்டர்ன் தாங்க எடுக்கணும். இந்த யூட்டர்ன் எடுத்து ஆப்போசிட் அப்படியே ஜம்முன்னு போக வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ஸ்ட்ரெயிட் பைபாஸ் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்தப்போ பார்த்தீங்கன்னா சேலம் டச் பண்ணாமல் வேறு ஒரு வழியில் வந்தோம். ஸோ திருப்பி அதே மாதிரி போகலாமா, இல்லை சேலம் நேராக பைபாஸ் போய் போகலாமான்னு யோசிக்கிறேன். அது ரொம்ப ஒரு மாதிரி சுற்றி வந்துச்சு. இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த 2 பஸ்ஸு ரோட்டை மறைச்சிட்டு போகுது. இது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு, இது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு. எவனையுமே போடுறதில்ல. என்னத்தான் சொல்ல, காற்று ஹெவியாக அடிக்குதுங்க. காற்றுக்கும் இந்த ரைடர்ஸ் ஆகிய நமக்கும் ஆகவே ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த வழியில் போல், நீங்கள் எபிசோடு 1ல் பார்த்துருப்பீங்க. நம்ம வர்றப்போ சேலம் போகாமல் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் கட் பண்ணி வந்தோம். அது இந்த சைடு தான் எங்கிட்ட இருக்குது ரோடு. இந்த காமிக்கிறேன், மேப்பு தெரியுது, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இங்கே ஒரு லாரி வருது பாருங்கள், இந்த ரோடு தான். இந்த ரோடு வழியாக தான் வந்தோம். பட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக சேலம் முட்டி போய் பைபாஸே போய் போக போகிறோம். ஏன்னா அதுதான் 4 நிமிஷம் ஃபாஸ்டர்னு காமிக்குது. பட் அது 202 கிலோமீட்டர் காமிக்குது இங்கேருந்து வீட்டுக்கு. பட் பரவாயில்ல, கிலோமீட்டர் கூடனாலும் நமக்கு ஃபாஸ்ட்டாக போயிடலாம்ல பைபாஸில். ஸோ அதனால் வந்து நேராக போகிறோம். குவேட், ரெனால்ட் குவேட். நம்ம ஜம்முன்னு வந்துட்டோங்க. இங்கே டோல் பிளாஸாக இருக்குங்க. இது நல்ல பெரிய டோலாக இருக்குங்க. நேஷ்னல் ஹைவே அத்தாரிசேஷன். இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப வர்ற ஃபஸ்ட்டு டோலுங்க இது. எஸ்யூ டோல் ரோடு அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா பெரிய டோலாக தாங்க இருக்குது. இந்த டோலை கடந்து விட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் ஸ்டேஷன் தாங்க. டோல் போட்டே ஆகணும். இறங்கிட்டேன் பையா. இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பாரத் இருக்குது. ஸோ நம்ம ஃபேவரட் பாரத்தில் போட்டுடலாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லிட்டர் போட்டால் போதும், போயிடும். ஆனால் ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா ஒரு லிட்டருக்கு 50, நம்ம விரட்டுல 50 தான் கொடுக்கும். ஸோ லிட்டருக்கு 50ன்னு வச்சாலும் இங்கே போட்டுருவோமா? ஓகேங்க, லிட்டருக்கு 50ன்னு வச்சாலும் 3 லிட்டர் பத்தாது. அங்கேங்களா? ஓகே, 3 லிட்டர் 3 லிட்டர். மூணு லிட்டர் பெட்ரோல் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் ஜம்முன்னு பறந்துட வேண்டியதாங்க. பெட்ரோலும் அப்படியே ஜம்முன்னு இருக்கா. அப்படி
பெட்ரோல் ரேட்டு தான் தாறுமாறாக ஏறி கிடக்குது. கோயமுத்தூரே 177 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் நம்ம திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 192 கிலோமீட்ரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:50ங்க. 1 மணிக்கு 10 நிமிஷம் இருக்குது. இன்னும் நமக்கு 186 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு. 3 மணி நேரம் 6 நிமிஷம் காமிக்குதுங்க. எப்படி நம்ம இடையில நிற்போம், ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் குடிப்போம், ஏன்னா டயர்டாக இருக்கும், கண்டினியூஸாக அடிக்க முடியாது இல்லையா. பைக்கு போயிடுவேன், நம்ம உடம்பு வாட்டுக்கு 80லேன்னு போயிட்டே இருப்பேன், பிரச்சனையே இல்லை அவனுக்கு. நம்ம பய இந்த வந்துருச்சு இல்லை அடுத்த டேக் டைவர்சனு. இந்த லாரிக்கு பின்னாடி இருக்குங்க டேக் டைவர்சன். லாரி கரெக்டாக மறைச்சிருச்சு. பரவாயில்லைங்க, சேலம் அவுட்டரை சுற்றி மலைகள் நிறையா இருக்குது. ட்ரையான மலைனாலும் மலை இருக்குது. நான் என்ன நினச்சேன், சேலம் வந்து ஒரு ஃப்ளாட்டான சிட்டி அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பரவாயில்லைங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் மலைக்கு மேலே. லெஃப்டில் கரடு. யூடிஆர் ஸ்குவாட். எனக்கு தெரிஞ்சு இது வந்து சேலம் சிட்டின்னு தான் நினைக்கிறேன், டவுனு. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 750 மீட்டரில் நம்ம லெஃப்ட் எடுத்து பைபாஸ் ஏற போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். டேக் டைவர்சன். எனக்கு தெரிஞ்சு இது இந்த ரைடில் இந்த ட்ரிப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5வது டேக் டைவர்சனாக இருக்குங்க. லெஃப்ட்டுங்க திண்டுக்கலுக்கு. எப்படி ஆப்போசிட்டில் வரையான் பாடுறா. அதுக்குன்னு எதுவுமே பாஸ்லாம் சல்லுன்னு வேகமாக வரையான். அவ்வளோதாங்க, பைபாஸ் பிடிச்சாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான், எங்கேயுமே திருப்ப தேவையில்ல. ஒரே பைபாஸ் தாங்க. 172 கிலோமீட்ரு, 2 மணி நேரம் 50 நிமிஷங்க. இப்போ மாப்பிள்ளை என்ன சொல்கிறான்னா, பேசாமல் இதிலே வந்திருக்கலாமா வர்றப்போ அப்படிங்கிறான். ஏன்னா நல்ல பைபாஸ் தாங்க. மாப்பிள்ளைக்கு லைட்டாக அடிக்கி எரியுதுங்கிறான். ஸோ கொஞ்சம் நேரம் அவுட்டரில் போய் நிப்பாட்டுவோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் கிரிக்கெட் விளாட்றாங்க, கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளாட்றத பார்ப்போம். அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரம் மாப்பிள்ளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10ங்க. இன்னும் 168 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வீட்டுக்கு. இந்த ட்ராவலில் எதுவுமே சாப்பிட தோணலைங்க. இளநீ குடிக்கிறியாடா? எதுவும் வேணாங்கிறேன். லைட்டாக தூருதுங்க. ஹெவியாக மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மழை பெய்யுதுங்க. மண் வாசனை ஹெவியாக அடிச்சிச்சு. அப்பயே நினச்சேன் கொஞ்சம் மழை பெஞ்சு விட்டு இறங்கியிருக்கு. எத்தனை டிராக்டருங்க ரன்னிங்கில் என்ன முடியல, ஆனால் நிறையா இருக்குங்க. திண்டுக்கல் 140 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பட் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 153 கிலோமீட்டர். அப்படியே வந்தோங்க. கொஞ்சம் நேரம் இந்த பேக்கரியில் நின்று கொஞ்சம் நேரம் டீயை குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி பார்க்க வேண்டியதாங்க. கொஞ்சம் நேரம் இந்த கடையில் டீ சாப்பிட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. இருங்க, மேப் ஆன் பண்ணணும். மேப் ஆன் பண்ணிக்கிடுவோம். இன்னும் 133 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு. எவ்வளோ நேரம் ஆகும் இருங்க. டிஸ்மிஸ். 4:27க்கு போய் சேருவோம்னு சொல்லி போட்டிருக்குங்க. 2 மணி நேரம் 20 நிமிஷம். இப்போ டைம் கரெக்டாக 2:10. சரியான வெயிலுங்க, சரியான காற்று. மணி பார்த்தீங்கன்னா 2:20. டே 10 நிமிஷமாக வெளியே ஒரு மிதக்கத்தில் சாப்பிட்ட மிதக்கத்தில் மினிகாஞ்சில் கூட்டி ஓட்டி போயிட்டுருக்கோம். அடுத்த டோல் வந்துருச்சுங்க. டோல் பிளாஸா 500 மீட்டர். இந்த நாமக்கல் அடுத்து வர்றதாடா அது? அந்த டோலா? இல்லைடா, நல்லா பாரு. நிம்மதியாக போயிட்டுருக்க பைபாஸில் நான் வந்துருச்சு இல்லை. இன்னொரு டேக் டைவர்சன். இது 2வது டைவர்சனுங்க. வந்துகிட்டே இருக்கும். இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு 101 கிலோமீட்டர் இருக்குங்க. 1 மணி நேரம் 28 நிமிஷம் காமிக்குது. 4 மணி ஒட்டி போயிடலாம்னு சொல்லியிருக்கு. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2:40ங்க. 40 கிட்ட வந்துருச்சு. ஃபியூயலுமே கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட வந்துருச்சு. ஃபுல்லாக புழிஞ்சிட்டேன். 90 தான். அதிலே தான் க்ரூஸ் பண்ணேன். 90லலாம் போனால் மைலேஜ் கம்மியாக தான் இருக்கும். 45-50 தான் கொடுக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா காற்று ஹெவியாக அடிக்குதுங்க, வண்டியே ஓட்ட முடியல, அவ்வளோ காற்று அடிக்குது. அப்படியே நமக்கு நேராக மேகம் கருகருன்னு இருக்குது. மழை தூர போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருந்தாலே மழை தான். அங்கிட்ட ஏதோ மண் வாசனையும் வருதுங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது என்று. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹெவியாக மழை பெய்யுதுங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன், கேமராவை மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வாட்டர் ப்ரூஃப் கேமராவை மாற்ற போகிறேன். அப்போ நனைஞ்சிச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. மழை அங்கேயே முடிஞ்சுங்க. சும்மா அப்படியே கையில் அசைச்சு சொல்லியிருப்பேன். இப்போ நல்லா வெயில் அடிக்குதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:20. இன்னும் நம்ம வீட்டுக்கு 67 கிலோமீட்டர் இருக்குங்க. 58 நிமிஷம் இருக்குது. ஜம்முன்னு போயிட்டே இருப்போம். டயர்டு ஒன்றும் பெருசாக ஆகலைங்க. இப்போ ஒரு 2 லிட்ரு ஃபியூயல் போட்டேங்க. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்புக்கு நம்ம 10 லிட்ரு ஃபியூயல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச கிலோமீட்டர் கரெக்டாக க்ளோஸ் ஆகும்போது அப் அண்ட் டவுன் ஒரு 420 கிலோமீட்டர் வந்து க்ளோஸ் ஆகுங்க. பின்னாடி பில்லியனு உட்காந்துருக்காரு. அது இல்லாமல் 80 to 90 க்ரூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 48-50 கிலோமீட்டர் மைலேஜ் நியர்பை கொடுத்துருக்குங்க. இவ்வளோ ஸ்பீடுக்கு 2 பேரோட சேர்த்து நான் சொல்கிறேன் கணக்கு. நான் சிங்கிளாக வந்தேன் ஒரு 70 to 80 க்ரூஸ் பண்ணால் கண்டிப்பாக 50+ கொடுக்கும். இந்த ரைடோட 3வது டோல், அதுவும் கடைசி டோலுங்க. அப்படியே லொக்கேஷனை பாருங்கள். பின்னாடி பெரிய மலை, முன்னாடி டோலுங்க. சரியான லொக்கேஷன்லாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகார்ன் 350 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணிடுச்சுங்க. ஜம்முன்னு 90 க்ரூஸ் ஆகி போயிட்டுருக்கேன் பாருங்கள். வாட்டுக்கு நம்ம காலைல பார்த்தா பாருங்கள், அந்த மலைக்கு நடுவில் ரோடு, அந்த இடம் வந்துட்டோங்க. இந்த சைடுலேருந்து பார்க்குறப்ப இந்த ரோடோட வியூ வேறு லெவலில் தெரியுது பார்த்தீங்களா. காலையில் அங்கிட்டிருந்து பார்த்தோம். ஸோ வந்து ஒன்றும் பெருசாக தெரில. பட் இங்கேருந்து பார்க்கும்போது அப்படின்ட்டு பாருங்களேன், கரெக்டாக மலையை கொட்டஞ்சு போட்ட மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டுங்க, எதுக்கு இந்த மாதிரி வந்து டயரை ஒட்டி இந்த மாதிரி கயிறை கட்டி தொங்க விட்ருக்காங்க? என்ன ரீசனாக இருக்கும்? யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பைத்தியக்காரத்தனமா இல்லை இதுக்கு பின்னாடி எதுவும் சயின்ஸ் இருக்கா? ஒன்றும் தெரியல. காற்று எங்களை பொண்ணு எடுக்குதுங்க. இங்கே பாருங்க, காற்று அடிக்கிற அடியில் வண்டி ஓட்டவே முடியல. ஒரு பக்கம் வைக்க பேலன்ஸ் பண்ணணும். காற்று மேலே அடிக்கும் போது அப்படியே எனர்ஜி ட்ராப் ஆகுதுங்க. காற்று இல்லாமல் இருந்தால் அப்படியே ஸ்வையின்னு போகும், மைலேஜ் நல்லா கிடைக்கும். இன்னும் நம்ம வீட்டுக்கு 26 கிலோமீட்டர் இருக்குங்க. 25 நிமிஷம் காமிக்குது. டைம் 4 மணி ஆக போகுது. 4 மணி ஆக ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. அப்படியே சொருகுறான்டா. ரோட்டில் எவனுக்குமே அறிவு இல்லைங்க. சார் அப்படியே வேணும்னே பண்ணுறாங்களா, நக்கலுக்கு பண்ணுறாங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புது ரோடாக போட்டிருப்பாங்க போலங்க. அப்படியே இந்த வாசனை கமங்கம்னு வருது. ரோடு ஒரு மாதிரி கீறி விட்ருக்காங்க. சொரன்னு கீறி விட்ருக்காங்க. என்னங்க டைரக்ஷனை திருப்பி விட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயோ. வீட்டுக்கிட்ட வரும்போது கூடயுமா வீட்டுக்கிட்ட நெருங்க பார்த்தீங்கன்னா மண்டை ஆயிர மாதிரி டைரக்ஷனை திருப்பி விட்டு ஆப்போசிட்டில் இல்லை அப்படியே 40லேயே உருட்ட வச்சிட்டாங்க. சை ஓகேங்க, மாப்பிள்ளை இறங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நான் மாப்பிள்ள பாய் பாய் பாய். தீஞ்சிட்டியடா. ஒரு மாம்பழம் வருது எடுத்துக்க. நம்ம மாப்பிள்ளை இறக்கி விட்டாச்சு. அங்கே போகிறோம். அப்படி கையில் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு சேலத்துக்கு போனோம். சேலம் மாம்பழம் வாங்காமையா? ரைட்டில் கொடைக்கானல்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம ரைட்டில் தாங்க கட் பண்ணணும். கொடைக்கானலுக்கு இல்லை, வீட்டுக்கு. இங்கே ஒரு கிங்காங் இருக்குது பாருங்கள்.
நான் தான் பிடிச்சி கொடுத்து உட்கார வச்சேன். எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கான் ராஜா பகவத் மாரி. RX 100 முன்னாடி போகிறான் ஒரு சின்ன பையன். நம்ம 80ல் போகிறோம். அந்த வண்டி அசால்ட்டாக 80 மேலே தாண்டி போகுதுங்க. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்லாம் சும்மா இல்லைல்ல. தான் இங்கே தான் பாருங்கள் ஒரு எப்படி வரையான் பாரு ஆப்போசிட்டில். என் ஜவுரி ஏற்றுக்கு என்னத்த சொல்ல. ரோட்டில் லேன் டிசிப்ளின் சுத்தமாக யாருக்குமே கிடையாதுங்க. எவன் உயிரை பற்றி எவனுக்கு கவலையும் கிடையாது. இன்னும் வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. 2 கிலோமீட்டர் 290 மீட்டர் தாங்க இருக்குது வீட்டுக்கு. நம்ம ஊருக்கு வந்துவிட்டோம். லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டாச்சு. நம்ம வீட்டு தெருவுக்குள்ளே போகிறோங்க. கிட்டத்தட்ட நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து கவர் பண்ணியாச்சுங்க. சூப்பருங்க. அப்படியே ரிலாக்ஸாக இருக்கேன் பாருங்க. அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே க்ளோசிங் கொடுக்குறேங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் தான் ஒரு சந்தோஷம். அப்பா வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஒரு வழியாக. 450 கிலோமீட்டர் இன்றைக்கி யூனிகார்ன் செல்லக்குட்டி நம்மளை வச்சு செஞ்சிருச்சு. அவன் ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்கான். நமக்கு லைட்டாக அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப லாங்கு போகிறனால அப்படியே பட்டெல்லாம் எரியுது, கொஞ்சம் வலிக்குது. ஸோ வந்து நம்ம சீட்டை வந்து மாற்றணுங்க. மாப்பிள்ளை சொல்லிகிட்டே இருந்தான் சீட்டை மாப்பிள்ளை இல்லை நெக்ஸ்ட் டைம் கூட வரமாட்டேன்னு சொன்னான். ஸோ வந்து சீட்டை வந்து நல்லா குஷனாக மாற்ற போகிறேன். அது கொஞ்சம் சேலரிலாம் போட்டுறதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எபிசோடு 1 சரி எபிசோட் 2 சரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூனிகார்ன் லவ்வர்ஸ் அப்படி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை யூனிகார்ன் வாங்க போகிறாங்க அப்படின்றாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே யூடிஆர் ஸ்குவாட், அடுத்து ஒரு தரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் யூடிஆர் பிரவீன். பாய்.